இந்த வீடியோவில் நம்ம மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் ரிலீஸஸ் என்னவா இருக்குன்றதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம் கைஸ். இவங்க டீம் தான் ஓரளவுக்கு செட் ஆன மாதிரி இருக்குது. பிளேயிங் டுவெல்லும் கிட்டத்தட்ட ஷார்ட்டட், ஜஸ்ட் 1 or 2 பிளேஸஸ்க்கு மட்டும் அப்கிரேட் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த ஆப்ஷனில். அண்ட் இவங்களோட ஸ்குவாட் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது டோட்டலாக 23 பேர் வாங்கியிருக்காங்க, 15 இந்தியன்ஸ் அண்ட் 8 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். ரீப்ளேஸ்மெண்ட் சைனிங்காக 3 பேர் எடுத்திருந்தாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 122 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 26 பேர் இப்போதைக்கு ஸ்குவாடில் இருக்காங்க, 16 இந்தியன் அண்ட் 10 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். அண்ட் இவங்களோட பிளேயிங் 12 பார்த்தீங்கன்னா அப்படியே சார்ட்டடாக இருக்குது. ரோஹித் சர்மா, ரயான் ரிக்கில்டன் ஓப்பனிங் அண்ட் வில் ஜாக்ஸ் நம்பர் 3, சூரியகுமார் 4, திலக் வர்மா 5, ஹர்திக் பாண்டியா 6, நமன்தீர் 7, சான்னர் 8, தீபக் சஹர் 9, 10 போல் 10, ஜஸ்பிரீத் பும்ரா 11 அண்ட் 12 வந்து அஸ்வினி குமார் அண்ட் கரண் சர்மா. ஸோ இதுதான் லாஸ்ட்டாக அவங்க ஆடின பிளேயிங் 12. அண்ட் இதில் ப்ராபப்ளி அப்கிரேட் தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த பிளேயிங் 12 யாரையுமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இது அப்படியே கம்ப்ளீட்டாக சார்ட்டடாக தான் இருக்குது. ப்ராபப்ளி அப்கிரேட்ஸ் பார்க்க வேண்டியது இந்த இம்பாக்ட் பிளேயர் ஸ்லாட்டில் மேபி வேறு ஒரு பிளேயர் எடுத்தால் பெட்டராக இருக்குன்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணலாம். அண்ட் ரயான் ரிக்கில்டன் நல்லா பண்ணியிருக்காரு, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு யோசிப்பாங்க. பட் டெஃபினட்டாக அவர் தான் நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. நம்பர் 3ல வில் ஜாக்ஸ் சூப்பராக பண்ணார். பேட்டிங் விட பவுலிங் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்தார் கை. ஸோ அதனால் வில் ஜாக்ஸும் இப்போதைக்கு பிளேயிங் 12 தான் இருக்க போகிறாரு. அண்ட் பேட்டிங்கில் வேறு எந்த ஸ்லாட்டுமே நீங்கள் ரிமூவே பண்ண முடியாது. நம்ம எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், நிறைய கேமியோஸ்லாம் ஆடி கொடுத்துருந்தாரு. சான்னர் மேபி சான்னர் ஸ்லாட்டில் அல்லா கசன்ஃபர் வந்த அப்புறம் அவங்களை கூட ஸ்வாப் பண்ணலாம். பட் சான்னர் நல்லா பண்ணார். ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாமா, லைக் இன்னும் பெட்டரான இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருப்பாரோன்னு எதிர்பார்த்துருப்பாங்க. பட் அது அவர் பண்ணலை இந்த சீசன். பட் எனிவேஸ் இப்போதைக்கு அவர் பிளேயிங் 12 இருப்பார். அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயர் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்லாட் தான் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ட்ரெண்ட் போல், தீபக் சஹர், பும்ரா சம காம்பினேஷன். தீபக் சஹர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் வந்து பவர் பிளேயில் போட்டுருவாங்க. பட் இருந்தாலும் மிடில் ஒரு என்ஃபோர்ஸ்ன்னு அவங்க யூஸ்வலாக ஒரு பவுலரை யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைப் ஆஃப் பவுலர் இவங்க கிட்ட இல்லை இப்போதைக்கு. அந்த ரோலுக்கு தான் அஸ்வினி குமாரை மிடில் ஓவர்ஸில் அந்த மாதிரி ஷார்ட் பால் போடுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனிவேஸ் ஒரு ஓவர்சீஸ் பவுலர் அவங்களுக்கு இல்லாதது பர்டிகுலராக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஒரு ஆடாக இருக்குது மும்பையோட பவுலிங் அட்டாக் பார்க்கும்போது. பட் ஆப்போசிட்டாக என்ன நடக்குதுன்னா, தீபக் சஹர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் வந்து 2 சூப்பர் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்ஸ். ஸோ அதனால் அது ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்குது இந்த லைனப்பில். அண்ட் இதுக்கான பேக்கப் பார்த்தீங்கன்னா ஸ்கைக்கும் திலக் வர்மாவுக்கும் இப்போதைக்கு ஸ்ரீஜித் தான் பேக்கப்பாக இருக்காங்க. லைக் பொட்டென்ஷியலி நல்ல பிளேயர், பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்குது. அப்புறம் ராபின் மின்ஸ் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவருக்கு தான் ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தாங்க. அவர் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு நல்லா பண்ணல. லைக் இந்த லெவலுக்கு அவர் இன்னும் வரலன்ற மாதிரி தான் இருந்துச்சு அவரோட பேட்டிங் பார்க்கும்போது. மேபி நெக்ஸ்ட் சீசன் அவர் நல்லா பண்ணலாம். பட் இப்போதைக்கு பேட்டிங்கோட பேக்கப்ஸ் வந்து ரொம்ப போராக இருக்குது. இது வந்து யாராவது பிளேயிங் 11ல் யாருக்காவது இன்ஜுரி வந்துச்சுன்னா அந்த சீசனே முடிஞ்சிடும். இன்கேஸ் இப்போ ராபின் மின்ஸ் தான் ஆடுறாருன்னா, போன வருஷம் நம்ம பார்த்த மாதிரி, அதாவது இந்த சீசனில் நம்ம பார்த்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா அங்கே கஷ்டப்படுவாங்க. அண்ட் இப்போதைக்கு ஹர்திக் பாண்டியாவுக்கு பேக்கப் பார்த்தீங்கன்னா ராஜ்பாவா. ஸோ அதுக்கு டீசெண்டாக இருக்குது. ராஜ்பாவுக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ராஜ்பாவா பிளேயிங் 11 இருந்தார்னு நினைக்கிறேன். அவரை நல்லாவே ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு நெக்ஸ்ட் பவுலர் ஒரு நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டு கூட அவரை க்ரூம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த ரோலுக்கு பேக்கப்பாக பெவான் ஜேக்கப்ஸ் தான் இருக்காரு. பட் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஸோ இவர் உள்ளே எடுத்துகிட்டு வரணும்னா ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வெளியே போகணும். இதுதான் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். இல்லைனா வர பிரச்சனையே, யாராவது ஒருத்தர் அந்த பர்டிகுலர் க்ரூஷியல் ரோலில் வெளியே போனார்னா அதுக்கேற்ற ஓவர்சீஸ் பிளேயர் தான் இருந்தார். ஒரு இந்தியன் பிளேயர் வெளியே போகிறாரு, ஓவர்சீஸ் பிளேயர் தான் உள்ளே வரணும்னா அப்போ நீங்கள் காம்பினேஷன் மாற்றி ஆகணும். பட் இன்கேஸ் இப்படி ஆச்சுன்னா வில் ஜாக்ஸ் தான் கீழே வந்து ஆடுற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு. பிகாஸ் வில் ஜாக்ஸ் ஒரு பெட்டர் பவுலர்னால. அண்ட் சான்னருக்கு அதை நம்ம பேசின மாதிரி அல்லா கசன்ஃபர் பேக்கப்பாக இருப்பார். ஃபாஸ்ட் பவுலிங் பேக்கப்ஸ் பார்க்கும்போது அஸ்வினி குமார் ஒரு பேக்கப்பாக இருக்கார், சத்யநாராயண ராஜு அண்ட் அர்ஜுன் டெண்டுல்கர் இப்போதைக்கு பேக்கப்பாக இருக்கார். ஸ்பின்னிங் பேக்கப்பாக விக்னேஷ் புத்தூர் அண்ட் கரண் சர்மா இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே நல்லா பண்ணாங்க. ஸோ 2 பேர்லையும் யாரையும் ரிலீஸ் பண்ண முடியாது. சத்யநாராயண ராஜு மேபி ரிலீஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் ஒரு 11ல் வச்சிருக்கேன், பேக்கப்பாக வச்சிருக்கேன். அண்ட் அர்ஜுன் டெண்டுல்கர் ஆப்வியஸாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியன் பிளேயர்ஸில் அந்த ரகு சர்மான்னு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தாங்க பாருங்க, அவரை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நானாக இருந்தால் அர்ஜுன் டெண்டுல்கர் ரிலீஸ் பண்ணுவேன். டெஃபினட்டாக மும்பை சைட்லேருந்து அது பண்ண மாட்டாங்க. அஸ்வினி குமார் நல்லா பண்ணியிருக்காரு. மேபி அவங்க சத்யநாராயண ராஜு மட்டும் ரிலீஸ் பண்ண பார்க்கலாம். பட் இதை தவிர வேறு யாருமே ரிலீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ராபின் மின்ஸ் நிறைய ட்ரெஸ் பண்ணி எடுத்தாங்க. ஸோ அதனால் அவரையும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் ஸ்ரீஜித் கிருஷ்ணன் சூப்பர் பிளேயர், நல்லா ஆடி இருக்காரு டொமஸ்டிக்ஸில். ஸோ அதனால் வாய்ப்பே கொடுக்காமையே அவர் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க தான் தோணுது. அண்ட் இவங்களோட ப்ராபபிள் ரிலீசஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான். டாப்லி, டிசார்ட் வில்லியம்ஸ், முஜிபுர் ரஹ்மான், கார்பின் போஷ், இவங்க 4 பேருமே எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ண தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேபி யோசிக்கலாம் கார்பின் போஷ் ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கப்பாக வச்சுக்கலான்னு. நீங்கள் அவரை விட்டு எடுத்தால் கூட அவரை அவ்வளோவா யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. அந்த ப்ரைஸ்க்குலாம் போக மாட்டார். ஸோ வேறு பவுலர் இருக்காங்களா, இவங்க ஸ்கவுட்டிங் பண்ணுவாங்கல்ல, வேறு பவுலர் இருக்காங்களா, வேறு இந்த ரோலுக்கு பர்டிகுலராக இந்த பவுலர் சூப்பராக செட் ஆவாரா, யாரெல்லாம் ஆக்ஷனில் வர வாய்ப்புகள் இருக்குன்றதை பொறுத்து
இவங்க கார்பின் போஷை ரிலீஸ் பண்ணலாம். பட் அதை தவிர மற்ற எல்லாருமே டெஃபினட்டான ரிலீசஸ் தான் இருக்கும். அண்ட் ஓவரால் இவங்களோட பர்ஸ் எல்லாரும் ரிலீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா 4 crores தான் வருது. அண்ட் இவங்களோட கரண்ட் பர்ஸ் வச்சு பார்க்கும்போது 122 crores கரண்ட் பர்ஸில் இருக்குது. இப்போ 4 crores அதுலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 118 crores ரஃபாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 crores நீங்கள் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 7 crores ஆக்ஷனில் போக வாய்ப்புகள் இருக்குது கைஸ். அண்ட் ஓவரால் ஸ்லாட் வந்து ஒரு 4 to 5 ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக இவங்க ஆக்ஷனில் மிச்சர் தான் தின்ன போகிறாங்க. பட் ஓவரால் டார்கெட் பண்ண வேண்டிய பிளேசஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இந்தியன் பேக்கப்ஸ் அண்ட் ப்ராடஜி பிளேயர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடஜி பிளேயர் தான் ராபின் வின்சன் சொல்லி எடுத்தாங்க. அந்த அளவுக்கு செட் ஆகலை. பட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை. மேபி டக்குன்னு ஒரு ஆயுஷ் மாத்திரை மாதிரி கிளிக் ஆகிற ஒரு பிளேயர் வந்து பேக்கப்பாக டாப் ஆட்டுக்கு எடுத்தால் பெட்டராக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அது ஒன்று யோசிப்பாங்க. ஒரு பெட்டர் விக்கெட் கீப்பர் இந்தியன் கிடச்சா கூட ஒரு சாஹில் பராக் மாதிரியான பிளேயர், ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர் மாதிரி யாராவது செக் பண்ண பார்க்கலாம். ஸோ அது ஒன்று. அண்ட் ஓவர்சீஸ் பேஸ் பவுலர்ஸ் டெஃபினட்டாக இதுக்கான அப்கிரேடை கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா ஃபுல் ஓவர்சீஸ் எக்ஸப்ட் போல்ட்டை தவிர எல்லா ஓவர்சீஸ் பவுலரையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு பெட்டர் பவுலர்ஸ் யாராவது இருந்தால் அவங்கள எடுக்கிறதுக்கு டெஃபினட்டாக பார்ப்பாங்க. அண்ட் பாசிபிள் அப்கிரேட்ஸ் ஃபார் இம்பாக்ட் பிளேயர்ஸ். ஸோ இதுதான் தேர்டு. இப்போதைக்கு இம்பாக்ட் பிளேயரில் அஸ்வினி குமார் அண்ட் கரண் சர்மா வந்தாங்க. அஸ்வினி குமார் ஆன் அண்ட் ஆஃபாக சில மேட்ச் சூப்பராக போட்டார், சில மேட்ச் ஒழுங்காக பண்ணல. கரண் சர்மா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத செம்மையாகவே பண்ணார். ஸோ அதனால் இப்போதைக்கு அவங்கள தான் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இல்லை, அதே மாதிரி ஒரு ப்ராடிஜி பவுலர் சம்ஹவ் ஒரு சூப்பராக போடுற பவுலர், ஒரு ஃபென்டாஸ்டிக்காக யார்க்கரு ஸ்விங் பண்ணுறது, இந்த கார்த்திக் தியாகி வந்த போஸ்ட்டில் எப்படி போட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டியான பவுலர் வந்தால் மேபி ஒரு ஷார்ட் பால் நல்லா ஹை பேஸில் போடுற பவுலர் கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. சத்யநாராயண ராஜுவை அதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. அவர் அந்த அளவுக்கு மேபி இந்த லெவலுக்கு இப்போதைக்கு அவர் செட் ஆகலை. ஸோ அதே போல் மேபி குயிக்காக செட் ஆகிற மாதிரியான ஒரு இம்பாக்ட் பிளேயர் ஸ்லாட்டை அவங்க செக் பண்ணலாம். ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பேஸ் பவுலர் அந்த மாதிரி கூட அவங்க யோசிப்பாங்கன்னு தோணுது கைஸ். ஸோ இதுதான் என்ன பொறுத்தவரை எம்ஐயோட ப்ராபபிள் ரிலீஸஸாக இருக்கும். நீங்கள் வேறு எந்த பிளேயரை ரிலீஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் யாரெல்லாம் டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குன்றதும் மென்ஷன் பண்ணுங்கள் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அகைன். ஆல்ரெடி ஒரு 7-8 டீமுக்கு நான் போட்டிருக்கேன். பிளேலிஸ்டோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துருங்க. இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா. தேங்க்யூ கைஸ். டேக் கேர். பை.